இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அல்லாத எமக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்க்கென்ற சுதந்திரம் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றது. சத்குருநாதருடைய கிருப்பையினால நமக்கு சத்சங்கம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் குருநாதருடைய ஸ்மரணத்துல. இன்னைக்கு வாரக்கரி சம்பிரதாயப்படி பாவார்த்த அபங்க பஜன். அபங்கம்னா கீர்த்தனைன்னு அர்த்தம். சம்பிரதாயமா வாரக்கரி சம்பிரதாயம். அது மகாராஷ்டிரா பிரதேசத்துல வாரக்கரி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவோம். அது மராட்டி மொழியில இருக்கக்கூடிய அபங்கம். அதை பாடி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய அர்த்தத்தை இங்க அனுபவிப்போம். மகாராஷ்டிரா பிரதேசத்துல பாண்டுரங்கன் இஷ்ட தெய்வம் எத்தாப்புல நின்றுட்டு இருக்காரு, இடுப்புல கைய வச்சு. அந்த பரபிரம்மே ரூபம் எடுத்து பண்டரிபுரத்துல நிக்கிறது அப்படின்னு ஆச்சாரியார் நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் நமக்கு அடையாளம் காண்பிச்சார். மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாம் வரம் புண்டரீகாய தாத்தும் முனிந்திரைः சமாகத்ய திஷ்டந்தமானந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே எல்லாரும் பிரசித்தி பஜனையில பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னா யாரும் உட்காண்டெல்லாம் பாட மாட்டேன், எல்லாம் நின்று குதிச்சுட்டுதான். மற்ற நாமாவளிக்குனாவது நம்ம இப்படி உட்காந்து கேட்போம், பாடுவா பாட்டு பாடுவா, கேட்கிறவா பாட்டு கேட்டுருப்போம். ஆனா விட்டல் நாமாவளின்னு சொல்லிட்டா எல்லாரும் கைய தட்டாம யாருனாலே இருக்க முடியாது. பாண்டுரங்கான்னு சொன்னா அவன் எப்படி இடுப்புல கைய வச்சுன்னு நின்றுட்டு இருக்கானோ அது போல யாரும் குதிக்காம இருக்க முடியாது. ஒரு 60-70 வயசு மாமியே விட்டல் விட்டல்ன்றப்ப அங்கங்க குதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாண்டுரங்கன் மேல பாடப்பட்ட அபங்கங்கள்ல ஒரு அபங்கம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அமிர்த சாகரமாக சந்துகள் நமக்கு கொட்டி கொடுத்திருக்கா கீர்த்தனைகளை. அதுல ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் 4 கோடி அபங்கம் நமக்கு கொடுத்திருக்கார். 4 கோடி அபங்கம் நமக்கு கொடுத்திருக்கார். இன்னைக்கு அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துண்டு நடுவுல நாமாவளி, பாண்டுரங்க நாமாவளி, விட்டல் நாமாவளி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இது ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது. நாமா சொல்றது விட்டல் அப்படின்னு சொல்றது ஒன்றும் ஐயோ நான் புக்கில் எழுத மறந்துட்டேனே நான் பார்த்து சொல்லணுமே அப்படின்னு இல்லை. விட்டல்னு சொன்னா திரும்ப சொல்ல போறோம், பாண்டுரங்கான்னு சொன்னா திரும்ப சொல்ல போறோம். அதே போல பகவான் நாமாவளியும் நடுவுல சொல்லுவோம். சரித்திரம் துகாராம் மகாராஜுடைய சரித்திரம், அவர் பக்தியை எப்படி வித்தரணம் பண்ணினார் எல்லோருக்கும், பாமர ஜனங்களுக்கும் புரியும்படி ஞானத்தை எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறத யதாசக்தி அனுபவிப்போம். நடுவுல நாமாவளி சொல்றப்ப அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நாமாவளி சொல்லணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நான் இந்த கை பகவான் நமக்கு கொடுத்தது நம்மளுடைய உபயோகத்துக்காவடி மட்டுமல்ல, பிறருக்கு உபயோகப்படுறதுக்கும் இந்த சரீரம் பகவான் நாம சொல்றதுக்கு அவனுடைய நாமத்தை சொல்லி தாளம் போடுறதுக்கும் அவனுடைய கைங்கரியத்துக்கும் தான் நம்மளை படைச்சிருக்க. அந்த ரீதியில நம்மளுடைய சரீரத்தையும் இந்திரியத்தையும் மனசையும் அவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு குருநாதர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க. அதனால நம்மளே தானே பிரயோஜனப்படுத்திக்கிறோம் நம்மளுடைய வீட்டுல. அப்ப இப்படி சத்சங்கமா கூடுறப்போ எல்லோரும் ஒண்ணு கூடி இருந்து குளிர்ந்தோர் எம்பாவாய் அப்படி சொல்றது போல அனுபவிப்போம். இப்போ ஒரு அபங்கம் பாடிண்டு, இது பத்ததி மராட்டியில இருக்கே புரியலையே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம், அதுக்கு தமிழ தான் அர்த்தம் சொல்லுவோம். துகாராம் மகாராஜ் மேல பாடப்பட்ட அபங்கம். துகாராம் மகாராஜ் யார் அப்படின்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணு. ஜெகத்குரு துகாராம் மகாராஜ்
துகா விஷ்ணு நாஹி துசா. துகாராம் மகாராஜ் வேற, விஷ்ணு வேற இல்லை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அபங்கங்களோ அதுக்கான சரித்திரங்களோ பிரமாணம் சொல்லி சொல்லி சொல்றோம். பிரமாணம்னா சாதுக்கள் இவர்களை பத்தி எழுதியிருக்காரு, நம்மளுடைய சொந்த சரக்கு இங்க சொல்ல வரல. இப்ப சாதுக்கள் சொன்ன பிரமாணத்தை சொல்லி சொல்லி இப்படியாக்கும் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்லி அபங்கம் சொல்றோம். அப்ப ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் வேற, விஷ்ணு வேற கிடையாது. வாரகரி சம்பிரதாயத்துல 3 பேருக்கு ஜெகத்குருன்னு பட்டம். எல்லாரும் ஜெகத்குருவா ஆயிட முடியாது. 3 பேருக்கு தான் ஜெகத்குருன்னு சொல்லுவார்கள். முதல்ல யாருன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கீதாச்சாரியா இருக்கா இல்லையா, நமக்கு கீதையை கொடுத்தாரே பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, கிருஷ்ணன் ஜெகத்குரு. 2வது ஆதிசங்கர பகவத் பாதா ஜெகத்குரு. 3வது துகாராம் மகாராஜ். 3 பேருக்கு தான் ஜெகத்குருன்னு பட்டோம். அவரை பேரு சொல்றப்ப வெறுமனே துகாராம் மகாராஜ்னு சொல்லிட மாட்டோம். பக்கத்து வீட்டு மாமா சொல்றது போல சொல்லிடக்கூடாது. அவரை சொல்றப்ப எப்படி சொல்லணும்னா ஜெகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜ். அப்பேற்பட்ட ஜெகத்குருவை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் குரு சந்நிதியில. அவரை பத்தி ராமேஸ்வர பட் அப்படின்ற ஒரு பிராமணர் ஒரு அபங்கம் எழுதியிருக்கார். அந்த அபங்கத்தை பாடி அனுபவிப்போம். யதாசக்தி பாவார்த்தம் பா.
துகா விஷ்ணு நாகி துசா அப்படின்னு அந்த வரியே இந்த பகத்துல இருக்கு. கடைசி சரணம். மனே ராமேஸ்வர பட்டத்விஜா. ராமேஸ்வர பட் அப்படின்ற பிராமணராகிய நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். எத்தனாவது நூற்றாண்டு சொல்றான்னா 13வது செஞ்சுரியில. நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்ல, சரித்திரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப 13வது நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அவதார புருஷர். அவரை சொல்றார் துகா விஷ்ணு நாகி துகா. துகாராம் மகாராஜ் வேற, விஷ்ணு வேற இல்லை. அப்பேற்பட்ட துகாராம் மகாராஜ் யார்? பாதி பேருக்கு தெரியும் அவரை, பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவரு சொல்றார், நான் 4 யுகமா அவதாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அவதாரம் அப்படின்றது வேற, ஜனனம் அப்படிங்கிறது வேற. சாமானிய ஜீவர்களாகிய நாம், நம்மளுடைய பிறப்பெல்லாம் ஜனனம்னு பேர். அவதார புருஷர்கள், மகான்கள், குருநாதா அவளுக்கெல்லாம் அவெல்லாம் அவதாரம்னே பேர், இறங்கி வந்திருக்கார்கள். அவதாரத்துக்கும் ஜனனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் கேட்டு இந்த ஜென்மா நமக்கு கொடுக்கல பகவான். இது தேவானுகிரகேத்துக்கம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதா சொல்றார். பகவானோட கிருப்பையினால நமக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. இது ரொம்ப துர்லபம். நம்மளாம் ஒன்றும் சுவாமி நான் இந்த அம்மாக்கு இந்த அப்பாவுக்கு பிறக்கணும், என்ன அழிச்சு விடுங்க அப்படின்னு யாரும் கேட்டு வரல. நம்மளுடைய பிறப்பு எப்பன்னு தெரியாது, ஆனா பிறந்திருக்கோம் பகவத் கிருப்பையில. நம்ம எப்போ போறோம் அப்படின்னு தெரியாது, பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது. போன ஜென்மா என்ன பிறந்தோம் தெரியாது, அடுத்த ஜென்மா எங்க போறோம்னு தெரியாது. அதனால ஜனனம். அவதார புருஷர்கள் அப்படி இல்லை. அவதார புருஷர்கள் அப்படி இல்லை. அவர்கள் எப்ப தான் கீழே இறங்கி வரணும், பூலோகத்துக்கு எப்ப வரணும் அப்படின்ற சுவாதந்திரியம் அவதார புருஷர்களுக்கு உண்டு. அவர்கள் இந்த தேதிக்கு நான் அவதரிக்க போறேன் அப்படின்னு தெரியும், இறங்கி வருவார்கள். இந்த தேதிக்கு நான் சமாதி எடுக்க போறேன்னு அவர்களுக்கு தெரியும். அப்ப கீழே பூலோகத்துக்கு இறங்கி வர தேதியும் தெரியும், அவர்களுடைய சமாதி ஸ்திதி அந்த இடமும் தெரியும். ஏன் இறங்கி வரணும் அவர்கள்லாம்? அப்பேற்பட்ட சுவாதந்திரியம் இருக்கவர்கள் எதுக்கு பூலோகத்துக்கு இறங்கி வரணும்? நம்மளை கரை சேர்க்கிறதுக்கு தான். சாமானிய ஜனங்களாகிய நம்மளை உத்தாரணம் பண்றதுக்கு தான். நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. குழந்தை சாப்பிட தெரியும், நமக்கு தூங்க தெரியும், நமக்கு வியாபாரம் பண்ண தெரியும், நமக்கு குடும்பத்துக்கு உழைக்க தெரியும், 10 பேருக்கு நல்லது செய்யணும்னு தெரியும், தர்மம் பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் தெரியாத ஆப்போசிட் சைடும் இருக்கா. தர்மம்னா என்னன்னு தெரியாது, உழைக்கணும்னா என்னன்னு தெரியாது, தூங்கிண்டே இருப்பவர்கள், வம்பு வளர்த்துட்டே இருப்பவர்கள், அடுத்தவர்கள் கூடிய கொடுக்கறதுக்குனே சில பேர், பொய் பொல்லாம பொறாம போட்டி கொலை, இப்படி எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட சாப்பாடு, தூக்கம், பயம், மைத்துனம் இதை 4 மட்டும் வச்சிருந்தா மிருகத்துக்கு நமக்கும் சமமாயிடுவது. ஒரு நாய், பன்றி, பசு இதெல்லாம் கூட தான் சாப்பிடுறது, தூங்குறது, பிள்ளை குட்டி பெத்துக்கிறது, போய் எங்கேயோ ஒரு சோளத்தை எடுத்துட்டு வந்து குழந்தை கொடுக்கறது, அதையும் வளர்க்கறது. அதுவும் நம்மளும் அதே நம்மளே பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. இந்த ஜென்மா இங்க கரை சேரணுமே, பகவத் சரணத்துல கொண்டு போய் விடணுமே இந்த சாமானிய ஜீவராசிகளை அப்படின்னு சொல்லி கருணைக்காண்டி இறங்கி வந்திருக்கார்கள் அவதார புருஷர்கள். மகாராஷ்டிரா பிரதேசத்துல மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா பிரதேசத்துல நிறைய அவதார புருஷர்கள் ஒன்னா இறங்கினார்கள். அதனாலதான் ஆச்சாரியா சொல்வா, அந்த ராஷ்டிரத்துக்கு, ராஷ்டிரம்னா தேசம், அந்த தேசத்துக்கு மகா அப்படின்ற சப்தம் வந்துதான். மகானா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஏன் மகான்ற சப்தம் மற்ற பிரதேசத்துக்குலாம் இல்லை, ஏன் அந்த தேசத்துக்கு மட்டும்னா அத்தனை சந்துக்கள் ஒண்ணு கூடி அந்த தேசத்துல அவதாரம் பண்ணினார்கள். தமிழ்நாட்டுல ஆழ்வார்கள், அடியார்கள், நாயன்மார்கள்,
கர்நாடகத்துல தாசர்வால்கள், இது போல பாரத தேசம் ஃபுல்லா அவதார புருஷர்கள் தான். அந்தந்த பிரதேச பாஷையில அவதாரம் பண்ணி அந்தந்த பிரதேச பாஷையிலே கீர்த்தனைகளோ அபங்கங்களோ தேவாரமோ திருவாசகமோ பாசுரமோ எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ரீதியில நம்மளை கரை சேர்க்கிறதுக்காண்டி இறங்கி வந்தார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். ஒரு குழந்தை சாக்கடையில தடுக்கி விழுந்துடுச்சு. தத்தி தத்தி போய் என்னவோ சாக்கடையில விழுந்துருச்சு. அந்த சாக்கடை ஃபுல்லா மலம், உடம்பெல்லாம் ஈசிந்து இருக்கு. அதனால மேலே ஏறி வெளியில வர முடியல. அவன் அம்மா என்ன பண்ணுவான், அச்சுச்சோ குழந்தை விழுந்துட்டேன்னு பார்த்துட்டு சும்மா போயிடுவாள என்ன? அவளும் என்ன பண்ணுவான், அந்த சாக்கடையில தான் இறங்கி ஆகணும். ஏன் அந்த குழந்தைய மீட்டெடுக்கணும்னா அவளும் அந்த சாக்கடையில தான் இறங்கி ஆகணும். அது போல இறங்கி வந்தா நம்மளை மீட்டெடுக்கணும். அந்த குழந்தை தடுக்கி விழுந்த மாதிரி அவளாம் வந்து தடுக்கி விழல, இறங்குறேன்னு தெரிஞ்சுதான் விழுந்தா. நம்மளாம் தடுக்கி பூலகத்துல இருந்து விழுந்த மாதிரி அவளாம் தடுக்கி வந்து விழல. இன்னொன்னு, நம்ம மேல ஈஸின்னு இருக்கு இந்த மலஜலம்ல, காம குரோத லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா? அது போல அவெல்லாம் ஒட்டிக்க மாட்டான். இகலோகத்திலே இருந்தாலும் அந்த காம குரோத லோகம் மோகம்லாம் அவர்கள்கிட்ட ஒட்டிக்காது. அவன் புடவையவோ ட்ரெஸ்ஸையோ அழகா தூக்கிந்து அவன் மேல படாதபடி, அந்த மலம் படாதபடி அந்த குழந்தையை மீட்டெடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருவா. அது போல நம்மளை சுத்தம் பண்ண வந்திருக்காருவா. எப்படி சுத்தமாகும்? அவெல்லாம் சமாதி எடுத்தாச்சே, எப்படி நம்ம சுத்தமாகும் அப்படின்னா அவளுடைய கீர்த்தனைகளை படிக்கணும். அவள் பகவான் நாமாவளி சொல்லுங்க அப்படின்னா அந்த நாமாவளியை சொல்லணும். குருநாதர் காட்டின அந்த பாதையில நடந்து போகணும். அதுதான் நம்மளை சுத்திப்படுத்திக்கிறது. வேற எப்படி சுத்திப்படுத்த முடியும்? அந்த ரீதியில துகாராம் மகாராஜ் நமக்காண்டி கருணை காண்டி இறங்கி வந்தவர். அவரு சொல்றார், நான் 4 யுகமாக இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். 4 யுகமாக. நம்ம பிரகலாதன் எல்லாரும் பிரசித்தமா சொல்றோம் இல்லையா? எல்லாரும் பிரகலாதனை தெரியாதவள் இல்லை. இந்த குழந்தை போல 5 வயசு 6 வயசு குழந்தை எல்லா இடத்துலயும் நாராயணனை பார்த்தான் அந்த பிரகலாதன். எங்கடா இருக்கானோ நாராயணன்? தூண்ல இருக்கானாடானா? ஆமாண்ணா. தூண்ல எப்படா நாராயணன் இருக்கும்? உள்ள செங்கல்னா இருக்கு. நாராயணன் எங்க இருந்துடா வந்தான் அப்படின்னா, அவன் எல்லா இடத்துலயும் ஈஸ்வர தரிசனத்தை பார்க்கக்கூடியவன். எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கானா, தூண்ல எப்படி இல்லாமல் போவான் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். தூண்ல இருந்து வந்தானே பகவான், தூண்ல இருக்கானான்னு அப்பா கேட்டா ஹிரண்யகசிபு. நம்மளா இருந்தா மண்டையை சொரிஞ்சுட்டு போவோம். இருந்தாலும் இருப்பானோ இல்லாட்டி இல்லையோ, இல்ல கோவில்ல தான் இருப்பானா, சந்தேகமா இருக்கே, நம்ம பாட்டி இருக்குன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பிரகலாதுக்கு சந்தேகமே இல்லை, இருக்கான் அப்படின்னு சொன்னான். எங்க உடனே அந்த தூணை அப்படின்னா உடைச்சா உள்ள இருந்து வந்தானே, நரசிம்மன் வந்தானே. பிரகலாதன் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு பகவான் தூண்ல இருந்து பறந்து வந்தான். பகவான் நாராயணன் சொல்றான், என் பக்தன் ஒருத்தன் இருப்பானே ஆனால் அசுரன் வீடுன்னு கூட பார்க்காம அவன் வீட்டு தூண்லையும் நான் இருப்பேன். ஆனா ஒரு பக்தன் கூட எனக்கு இல்லையானா நான் வைகுண்டத்திலையும் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா. வைகுண்டத்துல கூட எனக்கு இருக்க இஷ்டம் இல்லை. ஒரு பக்தன் இல்லாட்டி போனா, ஆனா ஒரே ஒரு பக்தன், அருமையான பக்தன், என்னையே உருகி உருகி பாடக்கூடிய பக்தன், அசுரன் வீட்டு குட்டியா இருந்தாலும் நான் அவன் வீட்டுல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியாக்கும் வந்தான் பிரகலாதனுக்கு. அந்த பிரகலாதன் தான் இந்த துகாராம் மகாராஜ். கிருத்தயுகத்துல பிரகலாதனா யார் அவதாரம் பண்ணாரோ அவர் தான் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். ஒரு யுகம் முடிஞ்சு போச்சா, 2வது யுகத்தும் வந்தார். திரேதா யுகத்துல அங்கதன் அப்படின்னு ராம பக்தன், ஆஞ்சநேயர் போலவே இருப்பா அங்கதன். ராமநாமாவளி சொல்லிக்கொண்டு ராமர் கூடவே இருந்தார். ராம கைங்கரியத்துக்காண்டியே ஜீவனை வச்சிருந்தார். அந்த அங்கதன் யாரோ அவர் தான் துகாராம் மகாராஜ். துவாபர யுகத்துல உத்தவன் எல்லாருக்கும் தெரியும். உத்தவனுக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப இஷ்டம். உத்தவனுக்காண்டி உத்தவ கீதையே கிருஷ்ணன் சொன்னான். நமக்கெல்லாம் பகவத்கீதை மட்டும் தானே தெரியும். உத்தவ கீதைன்னு ஒண்ணு இருக்கு, உத்தவனுக்காண்டி சொன்ன கீதை. அந்த உத்தவன் யாரோ அவர் தான் துகாராம் மகாராஜ். கலியுகத்துல 2 அவதாரம். கிருத்தயுகத்துல பிரகலாதன் சொன்னோமா, திரேதாயுகத்துல அங்கதனா, துவாபர யுகத்துல உத்தவனா, இப்ப கலியுகம்னா. கலியுகத்துல 2 அவதாரம்னு சொல்றார் துகாராம் மகாராஜ். நாமதேவரா ஒரு அவதாரம் எடுத்தார்.
நாமதேவரா அவதாரம் எடுத்தவர் தான். இப்ப கலியுகத்திலே 2 அவதாரம் துகாராம் மகாராஜ். ஏன் கலியுகத்துக்கு மட்டும் 2 அவதாரம் போனஸா அப்படின்னா, நாமதேவ் மகாராஜ் குழந்தையா இருக்கிறப்ப விட்டல்கிட்ட பாண்டுரங்கன்ட்ட சங்கல்பம் பண்ணினார். குழந்தை ஒண்ணுமே தெரியாது. பாண்டுரங்கா, உனக்கு 100 கோடி அபங்கம் நான் என்னுடைய ஜீவிதத்துல பாடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டார். 1 இல்ல 2 இல்ல 1000 2000 இல்ல 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 1 கோடி 2 கோடி இல்ல 100 கோடி அபங்கங்கள், 100 கோடி கீர்த்தனைகள். 5 வயசு குழந்தை 100 கோடிக்கு எத்தனை சைஃபர்னு கூட தெரியாது. அது சொல்லிட்டு பாண்டுரங்கன்ட்டா 100 கோடி அபங்கம் பாண்டுரங்கா உனக்கு பாடுவேன், இது வன்மேல சத்தியம் அப்படின்னு விட்டான். வாழ்நாள் ஃபுல்லா பேச்சு மூச்சு எல்லாம் அபங்கங்களாகவே நாமதேவர் பாடினார். நாமா சொல்லிட்டே இருந்தனால அவருக்கு நாமதேவருன்னே பேர் உண்டு. அவர் 85 வயசு வரைக்கும் இருந்தார். 96 கோடி தான் பாடி முடிச்சார். 85 வயசு வரைக்கும் இருந்து 96 கோடி தான் பாடினார். மிச்சம் எத்தனை கோடி? 4 கோடி ஆச்சா? அந்த 4 கோடிக்காண்டி திரும்பி வந்தார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜா. ஜெகத்குரு துகாராம் மகாராஜா வந்து அந்த 4 கோடி அபங்கங்களை பூர்த்தி பண்ணி வைகுண்டம் திரும்ப போனார். எப்படி போனார்னா சதேக வைகுண்டம் போனார். சரீரத்தை விடாமலே தேகத்தோட வைகுண்டம் போயிட்டார். காதிருந்த ஊசியும் கிடைக்கல் வாராதான கேள்விப்பட்டிருப்போம். தேகத்தோட வைகுண்டம் போயிட்டார். அப்பேற்பட்ட ஜெகத்குரு துகாராம் மகாராஜ், அவருடைய சரித்திரம் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அதுல முதல் சரணத்துல சொல்றார் ராமேஸ்வர் பட், துகாராமா 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 துக்கிதா ராம சமான துகாராம், துக்கிதா ராம சமான துகாராம். துக்கிதானா துலனம். துலனம்னா நிறுத்தி பார்ப்போம் இல்லையா, சமமா இருக்கா, ஈக்குவலா இருக்கா. இவரை யாரோட நிறுத்தி பார்க்கலாம்னா அந்த சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவோட நிறுத்தி பார்க்கலான்ற. துக்கிதா ராம சமான துகாராம். ராமருக்கு நிகரானவர், சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரமானவர். இவருக்கு யாரு துகாராம் மகாராஜன் பேர் வச்சா? துகாராம் அப்படின்ற பேரு அவ அம்மா ஒண்ணு வைக்கல, அவ அப்பா ஒண்ணு வைக்கல. அந்த ருக்மிணி தேவியே இறங்கி வந்து துகாராம்னு பேர் வச்சாள். ஏன்னா பாண்டுரங்கன் தானே பிறக்கிற துகாராம் மகாராஜ். என் வீட்டுக்காரர் வந்து பிறந்து வந்து நான் அவருக்கே பெயர் வைக்கிறேன். ருக்மிணியே இறங்கி வந்து துகாராம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். துகாராம்க்கு என்ன அர்த்தம்? எந்த நாமத்தை சொன்னா மூடனுக்கும் ஞானம் கிடைக்குமோ, எந்த நாமத்தை உச்சரிச்ச மாத்திரத்துல ஞானம் வந்து உடனே சுண்டல் கிடையாது. இந்த ஞானம் உனக்கு கொடுக்குறேன், நீ கையில பிடிச்சு வாங்கிக்கோ அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஞானத்தை சித்தி பண்றதுக்கு அவரவர் ரிஷிகள் முனிகள்லாம் தபசு பண்றா, கடுமையான அபியாசங்கள்லாம் இருக்கு, தியானம் பண்றா, யோகம் பண்றா, எல்லாம் தான் யாருன்றத உணர்றதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்ம சாட்சா்காரத்தை உணர்றதுக்கு. எல்லோருக்கும் ஞானம் அப்படிங்கிறது துர்லபமா இருக்கு. ஞானம்ன்றது உயர்ந்த ஸ்திதி. அந்த ஸ்திதிக்கு ஏறுறதுக்கெல்லாம் கிரமமாக ஏறணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை சம்பாதிக்கிற விஷயத்துல எல்லாரும் கஷ்டப்படுறப்போ ருக்மிணி சொல்றா, இவர் நாமத்தை சொன்னாலே ஞானம் எல்லோருக்கும் சித்தியாயிடுங்க, எந்தவித பரிசிரமமும் படவே வேண்டாம். எப்படி பகவான் நாமாவளிக்கு அந்த மகாத்மியம் இருக்கோ, சந்த நாமாவளிக்கும் அவ்வளவு மகாத்மியம் இருக்கு. இப்ப விட்டல் விட்டல்னு சொன்னா எல்லாம் ஆனந்தமா கைத்தட்டுவோம் இல்லையா? துகாராம துகாராமன்னு சொன்னாலே, அந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு ஞானம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்ற. அந்த ரீதியில ஆரம்பிக்கிறார். துகாராம துகாராம நாம கேட்டா காப்பேன. இந்த பேரை கேட்டா யமனே பயப்படுறான்ற. இந்த பேரை கேட்டா யமனே பயப்படுறான். ஆஹா, இவெல்லாம் துகாராம் நாமாவளி சொல்லிட்டா, இவளெல்லாம் நம்ம தூக்கிட்டு போக கூடாதுன்னு யமனே பயந்து ஓடக்கூடிய நாமாவளின்னு ஆரம்பிக்கிறார். துகாராமா 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 Yeah.
நாங்கள்